மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவும் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரோமேக் பிரைவேட் லிமிடெட் மதுரையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 2லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தங்கும் இடம் வசதி மற்றும் பேருந்து வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் இல்லாமல் இஎஸ்ஐ, பிஎஃப் போனஸும் தரமாற சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு கிளை மேலாளர், உதவி கிளை மேலாளர் இந்த 2 பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க. 26,000லேருந்து 34,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் சாலை மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசி ரெசிடென்சி மதுரையில் அமைஞ்சிருக்கு. 2 பதவிக்காக கேட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் கேப்டனுக்கு கல்வி தகுதியாக 10th 12th டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கல்வி தகுதியாக 8th 10th டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நார்ம்ஸ் படி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் வசதி பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள ராஜ்மஹால் ஷோரூமுகள் பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் தங்கும் வசதி செய்து தரப்படுமாறு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. சூப்பர்வைசர், சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், விஷுவல் மெர்ச்சன்டைசர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஆன்லைன் சேல்ஸ் டீம் இந்த வேலைக்குள்ள எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் சம்பளம் இல்லாமல் இஎஸ்ஐ, பிஎஃப், ஊக்கத்தொகை, போனஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரேவால்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் மதுரையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்திற்கு எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அனுபவமாக ஃப்ரெஷர்லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 10,800லேருந்து 18,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஜுவல்லரி. இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 15 பேர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்எம்முக்கு 6 பேர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 6 பேர் கேட்டிருக்காங்க. 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. பில்லருக்கு 6 பேர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேஷியருக்கு 6 பேர், ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜருக்கு 5 பேர், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பணியில் சேரும் அனைத்து பணியாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஃப், இஎஸ்ஐ வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அண்ட் கோ. இந்த நிறுவனத்திற்கு பிரான்ச் மேனேஜர் 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. கேட்டகரி 8 டீம் லீடர் கேட்டிருக்காங்க. பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இது பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகே அகமத். இந்த நிறுவனத்திற்கு விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 8வது படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,400 முதல்
17,300 வரை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஃப் இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தெற்கு மாசி வீதி மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இந்த நிறுவனத்திற்கு 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் 2 சக்கர வாகனம் உள்ளவர்கள் பகல் இரவு சூப்பர்வைசருக்கு வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ பிஎஃப்பும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலுக்கு ராஜா எனர்ஜி ஃபில்லர்ஸ். இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பதவிகளுக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கார் மெக்கானிக், பெட்ரோல் நிரப்பி பணம் வாங்கும் கேஷியர், இன்ஜின் ஆயில் மாற்ற, காற்று பிடிக்கும் ஏர்பாய், கார் கண்ணாடி துடைக்கும் நபர்கள். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மெயின் ரோட் மேலமடை மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பாலசுப்ரமணியம் டெக்ஸ்டைல். இது பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள மொத்த ஜவுளி நிறுவனத்திற்கு வெளியூர் சென்று தோட்டி ஷர்ட்ஸ் ஆர்டர் எடுக்க முன் அனுபவம் உள்ள 25லேருந்து 40 வயதிற்குள்ள ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகதி ஜுவல்லர்ஸ். இந்த நிறுவனத்திற்கு விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். சம்பளம் மட்டும் இல்லாமல் ஊக்கத்தொகை மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்கு உட்பட்ட விருப்பம் உள்ள நபர்கள் அடையாள அட்டை நகலுடன் நேரில் வர சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலமாசி வீதி டிஎம் கோட் கார்னர் இன்மையில் நன்மை தருவோர் கோயில் அருகில் மதுரை. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா நேரில் வர சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மதுரை பழங்காந்தம் மருத்துவமனைக்கு இரவு நேர ரிசப்ஷனிஸ்ட் பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் உள்ள பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் சாப்பாட்டு வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நித்திலா நர்சிங் ஹோம் பழங்காதம் மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்ட 2 சக்கர வாகனம் உள்ள மதுரை நகரை சேர்ந்த ஆண்கள் கலெக்ஷன் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 13,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜே பிரிக்ஸ் அம்மன் சன்னதி மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோல்டர் க்ளூயர், விண்டோ பேட்சிங், டை கட்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க. 3லேருந்து 5 வருஷம் மிஷின் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லர்கள் தேவை. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. சிங்கர், ஓவர்லாக், பெட்லாக் தைக்க தெரிந்த ஆண் பெண் டெய்லர்கள் உடனடி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அனுபவம் மற்றும் திறமைக்கேற்ற நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலாவாசல் மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ லட்சுமி பார்மசிக்காக கேட்டிருக்காங்க. மதுரை பழங்காந்தம் மற்றும் அண்ணாநகர் மருத்துவமனையுடன் இணைந்து மருந்து கடைக்கு இரவு நேர விற்பனையாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரையில் சுற்றியுள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு. அந்தந்த நிறுவனத்தோட தொடர்பு எண்ணும் கொடுத்துருக்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.